இதனாலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்கு என் தகப்பனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதனாலேயும் கண்கள் மூடி ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, நீ வெள்ளைக்காக நன்றி சொல்கிறேன். சப்பா, நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்குறையா. ஆவியானவர் அப்படியே மறைச்சி வெளிப்படுங்கப்பா, பேசுங்கப்பா. நீர் பேசும் ஆண்டவரே, ஆவியானவரே வேதத்தின் ரகசியங்களை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்கப்பா. அப்படியே கத்த செய்ய கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இதனாலேயும் கர்த்தருடைய வார்த்தையை வந்து கொடுக்கல. சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருபொழுதும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் அப்படின்னு வாசனம் போட்டிருக்கு. 3ஆம் வசனம் சங்கீதம் 14:3-14. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை வசனம் போட்டிருக்கு. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் சொல்லி தெரிகிறான் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆண்டவர் கஷ்டப்படுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், ரொம்ப நல்லவர், அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்றோம். ஆனால் வந்து சிலர் சொல்றாங்க கடவுளும் இல்லை கத்திரிக்காவும் இல்லை அப்படிங்காங்க. கடவுளும் இல்லை கத்திரிக்காய் இல்லைன்னு சொல்லி வந்துச்சு செல்ல. அதனால் கடவுள் இல்லை கத்திரிக்காய் நீங்கள் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க எனக்கு தெரியாது, எதனால இப்படி இருக்காங்கன்னு தெரியாது. நாங்கள் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுறோம்னா, இயேசு கிறிஸ்து நல்ல வழி, அவர்களும் நல்ல வழியை காட்டுகிற தேவன். அது மாத்திரம் இல்லை, நம்ம மறைச்ச பின்பு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும். அதுதான் பைபிளில் போட்டிருக்கு. எங்களுக்கு பைபிளில் கொடுத்துருக்கு. அதாவது சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் இருக்குங்கிறது சொல்லுங்க. நான் வழியின் அசத்தியும் நான் தான் ஜீவன், என்ன எல்லாமே ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இப்போ இயேசுவை பின்பற்றினா தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இயேசுவை பின்பற்றினா பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால உங்களுக்கு இந்த நல்ல வழியை நாங்கள் நினைச்சு காட்டுறோம். எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கை கட்டிடுவோம். ரோட்டில் வந்து முக்கில் வந்து அது இது வச்சிருப்பாங்க நடக்குதுல. ஒரு பக்கத்தில் திருநெல்வேலியை காமிச்சிருக்கோம், ஒரு பக்கம் ஹார்பார்க்கு காமிச்சிருக்கோம், ஒரு பக்கம் திருச்செந்தூர் பொறுப்பு போட்டிருக்கோம், ஒரு பக்கம் மதுரைக்கு பொறுப்பாக 4 கை காட்டி நிற்கும். அது வந்து அசையாது, அது அந்த இடத்துல நிற்கும். ஆனால் கை காட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. நம்மளுக்கு அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எந்த பக்கம் திருநெல்வேலி இருக்குது, எந்த பக்கம் திருச்செந்தூர் இருக்குது, எந்த பக்கம் மதுரை இருக்குது, எந்த பக்கம் ஆர்பா இருக்குது நமக்கு தெரியாது. கை காட்டின்னு ஒன்று நாங்கள் வச்சதுனால நமக்கு வந்து இப்படி ஏறி போனால் நம்ம திருநெல்வேலி காட்டியில் ஏறி போகலாம், இப்படி ஏறி போனால் மதுரை வண்டி இப்படி போவோம் அப்படின்னு சொல்லி நின்று நம்ம வண்டியை நிப்பட்டி போகிற மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பாதை கை காமிச்சிருப்பாங்க. இயேசு தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவரை எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு யாரும் போக முடியாதுன்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது பைபிள் என்ன பண்ணுறது, காது உள்ளவன் கேட்கக்கூடவன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால தேவன் மதிகேண்டன், தேவன் இல்லைன்னு மதிக்கிட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அது தேவன் இல்லைன்னு சொல்லி மதிக்கிட்டவன் சொல்லி தெரிகிறான்னு சொல்லி போட்டிருக்குது. அதனால தேவன் இல்லைன்னு நிறைய சொல்லுவாங்க. அதனால நீங்கள் நினச்சிங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற பரலோகத்தில் போக முடியும். என்னைக்குனாலும் நம்மளுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு மரணம் உண்டு. அந்த மரணம் சந்திக்கும் போது மறிச்ச பின்பாக நம்ம வந்து மண்ணில் சரீரத்தை போட்டு மூடிடுவாங்க. நம்ம கொடுக்கப்பட்ட ஆத்மாவும் ஆவியும் தேவன் கொடுத்தது அங்கே போயிடும். அங்கதான் எல்லாத்துக்கும் அங்கே இருக்க வச்சிருக்கோம். ஆனால் அங்கே இருந்துச்சுன்னா இழைப்பார்கள், அங்கே இழைப்பார்கள் இருக்கிற இடத்துல நியாயத்திருப்பாங்க. அங்கே இழைப்பார்கள் இருக்கும், நியாயத்திருப்பு நடக்கும். நியாயத்திருப்பு நடக்கும்போது அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துனால புதிய சரீரத்தை விட்டு ஆண்கள் எழுப்புவார். எழுப்பி எல்லாம் நிற்கும் போது என்ன செய்வாங்க, நிறைய பேர் ஐயோ எனக்கு இப்படி ஒரு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாதே அப்படி சொல்லி எழுச்சிவாங்க, மனசு கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஆண்கள் சொல்லிட்டாரு, என்னை அசப்ட் பண்ணினவர்களே என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொல்லுவாரு. அங்கே அக்னி கடல் எது இருக்கும், கடல் இருக்கும், பயங்கரமான கடல், பைப்பில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த அக்னி கடல் எரிகிற அக்னியில் கொண்டு அந்த விசுவாசம் இருக்கிற விசுவாசத்தை தூக்கி கொண்டு போடுவான், அங்கிட்டு போடுவான். ஆனால் பரலோகராட்சி ஒரு பக்கம் அழகாக சந்தோஷம் நிறைந்த இடம், அழகான இடம், அப்படியே கேட்டு பயங்கரமாக அழகான கேட்டுன்னு இருக்கும். அப்படி அந்த இடத்துல போகணும். தேவ தூதர்கள் வந்து நிற்பாங்க. நிற்கும்போது என்ன செய்வாங்க, ஆண்டு சொல்வார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது உங்களுக்காக ஆயத்தப்படப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கும் போது தேவ தூதர்கள் வந்து அவங்களை கூட்டிட்டு போவாங்க. ஆண்டவருக்காக இருந்து, ஆண்டவருக்கு பயந்து நடந்து, ஆண்டவருக்காக உண்மை உத்தமத்தோடு இருந்த பிள்ளைகள் அப்படியே தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அதுவும் ஆண்டவர் ஏசப்பா அசட்டை பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தை நமக்கு இன்பம் சொல்லி இருந்துட்டு இந்த உலகம் காட்டுற வழியில காட்டிக்கிட்டு இப்படி இருந்தால் அக்னி கடல் தள்ளக்கூடாதுன்னு பைபிள் போட்டிருக்கு. அப்போ வந்து அழுதாலும் முடியாது, ஒன்றும் முடியாது.
எவ்வளவு அழுதான் அந்த இடத்துல இருந்துச்சு, அந்த மாற்றம் வராது. ஆண்டு சொன்னார், என்னை அசத்தை பண்ணவே என்னட்டு அகற்று போங்கன்னு சொல்லிடுவாரு. அதனால கை காட்டி கிறிஸ்தவங்க வந்து ஏன் பரலோகராஜ்யத்துக்கு போற பாரு, இதுதான் பரலோகராஜ்யத்தின் வழி இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஆனா வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்களை ரொம்ப போகுறாங்க, அவங்களை ரொம்ப எதிர்க்கிறாங்க. இவங்க சாஸ் வந்து அவங்க உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டு அவங்ககிட்ட போட்டு போராடிக்கிட்டு அவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள யாரும் போயிடக்கூடாது. அக்கனி கடல் சாசு வைக்கப்பட்டிருக்குது. அந்த அக்கனி கடல்ல கொண்டு போகணும்னு சொல்லி தலையோடு சொல்லி அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இருந்துச்சுன்னா ஆண்டு இன்னைக்கு இந்த ஆட்கள்ல எல்லா மக்களையும் ஆண்டதான் படைச்சாரு. ஆனா பரலோகராஜ்யத்தை கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி அக்கினியில கொண்டு போறதுக்கு அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்க வந்து உங்களுடைய என்ஜாய் தான், நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏசப்பா வந்து எல்லா மக்களையும் ரட்சிக்கணும் தான் அந்த உலகத்துக்கு வந்தாரு. ஒருவர் கெட்டு போகிறது சுத்தம் இல்லை, எல்லாரும் பணம் திரும்பி எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை வரணும் தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது. ஏசப்பா வந்து அவர் வந்து பிள்ளைங்க, நம்மளாம் எல்லாரும் பிள்ளைங்க தான். நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான், பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க தெரியாம செய்யறாங்களேன்னு சொல்லி தேடி வந்து அப்படி இருந்து கல்வாரி காட்சியை காட்டி நான் அந்த உலகத்திலிருந்து உங்களை மீட்டு இருக்கிற அந்த உலகத்துக்கு பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறேன், உங்களுக்காக தான் ரத்தத்தை சிந்து. நீங்க என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்கு விடுதலை கொடுக்குறது, உங்க அந்த பாவத்தை உங்களை பரிசுத்தமாக்குறது என்னுடைய ரத்தம் தான். என் ரத்தம் சிந்தனை ரத்தத்தை கூட சிந்திருக்கேன். நீங்க இன்னைக்கு என்னை நோக்கி பார்த்து ஏசப்பா இந்த ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேதனை, கண்ணீர், குடும்பம், வறுமை, பிரச்சனையில, போராட்டத்துல குடும்பம் போகுது. ஆண்டவரே இன்னைக்கு என்ன முடிவுனே தெரியல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை கட்டி எழுப்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த நாளையில இந்த என் குடும்பம் செத்தடி கிடக்குயா அப்படின்னு சொல்லி தேவசமத்தில் போய் நீ விழுந்து முழங்கால் போட்டுட்டீங்கனாலே ஆண்டவர் அந்த இடத்துல அவரை கூப்பிடணும்னு இறங்கி வராங்க. எவ்வளவு பணம் செலவழிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ இருந்த இடத்துல ஏசப்பா உங்க ரத்தத்தால நீ கழுவி நீ பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் என் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை கூட்டி சேருங்க. ஏசப்பா இப்பெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி உங்க பிரச்சனை சொல்லும் போது பெத்த தகப்பேன் உங்க பிள்ளைங்க வந்து அழும்போது உங்க பிள்ளைங்க நீங்க இறங்காம இருப்பீங்களா? இறங்குவீங்களா? பரலோக தகப்பன் நம்மளை படைச்சு ஒரு உண்டாக்குனவர், நான் தான் வழி, நான் தான் சக்தி, நான் தான் ஜீவன், என்ன இல்லாமல் ஒரு மட்டுமே தேவன் காட்சி அவருடைய இருக்காரு. நம்ம மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த தேவனை நீங்க நோக்கி கொடுக்கலாம் வந்து கை காட்டுதான். ஏசு கிறிஸ்து நல்ல வழியை காட்டுகிறவர், சமாதானத்தை தருவர், நித்திய ராஜ்யத்தை தருவார். அந்த உலகத்துல இருந்து உலகம் அழிஞ்சு போறதும் உலகம் இது தீக்கு இறையக்கப்படுகிற உலகம். அந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கு, பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா மனுஷனுக்கும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போனோம்ல, அங்க நித்திய காலம் ஏசப்பாவோட இருக்க போறோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்க போறோம். அதனால ஏசப்பாவுக்கும் இந்த நேரத்துல என்ன கொடுக்குன்னு நான் சொல்றோம். ஆனா நித்திய காலம் அக்கினி எரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த அக்கினிக்குள்ள போய் நீங்க போய் விழுந்துடக்கூடாது, அந்த அக்கினியில் தள்ளப்பட்டுக்கூடாது. அது ஆண்டு மனசு கஷ்டப்படுறாரு. என் பிள்ளைங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த இடத்துக்கு போகாதது என் பிள்ளைங்க மனம் திரும்பி என்னுடைய பாதத்தை வந்து பரலோகத்துக்கு வந்துடணும். அங்க சமாதானத்துல நித்திய காலமும் அங்கதான் இருக்க போறோம். ஏன்னா இது வந்து உலகம் வந்து கொஞ்ச நாள் தான். நமக்கு இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்குமே இல்லையா நமக்கு தெரியாது. நமக்கு வந்து உயிருக்கு வந்து கேரண்டி கிடையாது. நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம் ஒரு கேரண்டி கிடையாது. அதனால கத்திரின் பிள்ளைகளை வந்து ஏசுவை பின்பற்றினா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகலாம். ஏசப்பா நீங்க பின்பற்றுங்க. சங்கீத லூக்காவில கூட 12ஆம் அதிகாரத்துல கூட ஒரு மனிதன் இருக்கிறாரு. அந்த மனிதனுடைய அது போட்டிருக்கு லூக்கா 12ஆம் அதிகாரம் 14 வசனத்துல அவங்க மனுஷன் என்னை அவங்க 15 வசனம் பின்பு அவர்களை நோக்கி ஒரு பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவளுக்கு ஜீவன் அல்ல, அல்லாமல் ஒரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ளவன் ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன், என்ன தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே அப்படின்னு சொல்லி அவன் களஞ்சியத்தை பெரிதா கட்டுறான். அந்த விளைஞ்ச தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறது பெரிதா கட்டி எல்லாத்தையும் நிரப்பி வச்சுக்கிறான், வைக்கிறான், வச்சு சொல்றான். அவனே சொல்றான் சேர்த்து இது வைக்கப்பட்டிருக்குது, நீ இளைப்பாரி. அவன் சொல்றான் 19ஆம் வசனத்துல பின்பு ஆத்துமாவே உனக்காகவே அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று அவங்க ஆத்மாவோட இருக்க நான் சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். வெளியே கூட யார்ட்டும் சொல்ல, தனக்குள்ள சிந்திச்சு கொண்டு இருக்கிறான். நம்ம எல்லாம் நிறைய தானியங்கள் வந்து சொல்லி தானியம் களஞ்சியங்களை பெருசாக கட்டி அவ்வளோ தானியத்தையும் அங்கே சேர்த்து வச்சு பார்த்துட்டு அநேக நாளுக்கே புசித்து குடித்து திருப்தியா இரு அப்படின்னு சொல்லி அவன் தனக்குள்ளே சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்கிறான். அதே மாதிரி இன்னைக்கும் எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லா ஆசீர்வாதம் இருக்கு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டு அடுத்த என்ன போட்டிருக்கு
12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாரோடது ஆகும்னு கேட்கிறேன். இந்த ராத்திரியில் நீ இருந்து எரிஞ்சிட உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டுமானால் நீ சேகரிச்சதுன்னா யாருக்கு? அநேக நாங்கள் புசித்து குடித்து இந்த உலகத்திலேயே நிலைச்சிருக்கிற மாதிரி நீ என்ன கற்பனை போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டு கேட்பாரு. அதனால என் அன்பு சகோதர சகோதரியில அதான் ஆண்டு சொல்ற, உங்க பொசிஷன்ல இப்படி சேர்த்து வைக்காதீங்க. ஏழை மக்களுக்கு கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்கு நீங்க கொடுங்க. சாப்பாடு இல்லாம அவங்க சாப்பாடு இல்லாம தவிக்கிறாங்களே அந்த மக்களுக்கு கொடுங்க. ஒரு வீட்டு வாசல் இல்லாதபடி பிளாட்பார்க்ல படுத்துக்கிறாங்களே அந்த மக்களுக்கு ஏதாவது கொண்டு போய் நீங்க உதவி செய்யுங்க. இது நாங்கள் இங்க சேர்த்து வச்ச யாருக்குள்ள நான் இரவுல மறைச்சிட்டோம்னா நாளை காலையில அது யாருடைய அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களா ஆண்டு அறியாத பிள்ளைங்களா நம்மளால முடிஞ்ச அளவுல எல்லா மக்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். கர்த்தர் பைபிள் சொல்றது கர்த்தரை நம்பி நன்மை செய்ய பைபிள் போட்டிருக்கேன். கர்த்தரை நம்பி நீங்க நன்மை செய்ய பைபிள் சொல்லி வேதவசம் கொடுத்து ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததே நான் திரும்ப கொடுப்பேன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறாரு. அதனால எல்லா ஆசிரியத்தையும் ஆண்டு கையில இருக்கு. ஆண்டு தான் தர முடியும். நீங்க உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க பேசிங்க, அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு மனக்கோட்டை பண்ணாதீங்க. மனக்கோட்டை கட்டி கோட்டை அப்படி கட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். அப்படிங்களா இப்படிங்களா கடைசியாக மரங்களே சூழ்நிலை எல்லாம் மாறி போயிடும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எந்த மனக்கோட்டை பண்ணாதபடி ஆண்டவர் என்ன சொல்றது அதை கேட்டு அதன்படி நடங்க. அதனால தேவன் இல்லைன்னு மதிக்கேட்ட சொல்லி நான் வசனம் போட்டிருக்கேன். ஆனா இங்க போட்டுக்கு தேவன் அவனை வைக்காம பார்த்துட்டே தான் இருக்கிற ஆண்டவர். தேவன் அவனை நோக்கி மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படுவதால் நீ சேர்த்து வைக்கிறதா யாரு அந்த கேட்கிறாரு. அதான் நம்ம ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் கருத்து பார்க்கிறா இருக்கிற அந்த உணர்வே இல்லாதவரை நம்மளையே அநேக கோட்டைகளை கட்டி எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கோட்டைகளை கட்டி கொட்டி மரம் நட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அங்க எல்லாம் வச்சு நீங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏழை மக்களுக்கு இறங்குங்க. தேவன் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. இன்னைக்கு மூச்சு நம்ம விடுறதே கத்தரி கிருபைதான். இந்த நிமிஷத்துல நம்ம மூச்சு நின்றுட்டுனா ஒண்ணும் இல்லை. இந்த காற்று ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. உலகம் முழுவதும் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த காற்று ஆண்டவர் ஒரு நிமிஷம் நினைச்சுன்னா அவ்வளவு உயிர் செத்து போயிடும். காற்று இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. ஆனா தேவன் என்ற ஆண்டவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. மழை மக்களுக்கு என்னென்ன தேவையோ நல்லூர் மழையும் தீயூர் மழையும் மழை வரிசைக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தேவன் இல்லைன்னு எந்த மதிகடனும் சொல்லாதீங்க. தேவன் உண்டு. கத்திரிக்காய் கடவுள் இல்லை, கத்திரிக்காய் இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க வாய் தன் நாக்கு உள்ள போயிட்டு பேச முடியாது போயிடும். கை முடங்கினா சோறு திங்க முடியாது போயிடும். ஆண்டு எல்லாம் அவருக்கு இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இயக்கிக்கிட்டு இருக்கிற தேவனை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாக்கு தந்ததுக்காக நன்றி, இந்த கையை தந்ததுக்காக நன்றி, கால் தந்ததுக்காக நன்றி, கண்ணை தந்ததுக்காக நன்றி, ஆண்டவர் நல்ல உடைய தந்ததுக்காக நன்றி, உணவு தந்ததுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை கனப்படுத்துங்க. உங்க குடும்பம் மேன்மைக்கு நேரம் வரும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க யாரா இருந்தாலும் நீங்க சாப்பிட்ற உணவுக்கு நன்றி சொல்லுங்க, உடுக்கிற உடைக்கு நன்றி சொல்லுங்க, இருக்கிற வீட்டுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். இயேசுப்பா ஆண்டவரே, நீர் கொடுக்க சொன்ன வார்த்தையை கொடுத்துட்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, மக்கள் கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட பேசப்பா. ஒருவரை கெட்டு போறது சித்தல்லப்பா. எல்லா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீதிய பொறுமையுள்ள கர்த்தாவே, எல்லா மக்களும் ரட்சியும் ஆசீர்வதிங்கப்பா. குறையெல்லாம் நிறைவாய் கொடுங்க. என்னென்ன பாரத்தோட அந்த வார்த்தை சொன்னாங்களோ ஆண்டவரே அவளை மன்னிச்சிருக்க ஏசாப்பா. ஆண்டவரை கடவுளை கத்திரிக்காய் சொன்னாங்களே மன்னிச்சிருங்க ஏசாப்பா. அவங்க ஆசீர்வதிங்க ஏசாப்பா. அவங்க கையில் பிரசத்தை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஏசாப்பா. முழு குடும்பமே கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து யார் என்பதை அவங்க அறிந்து கொள்ளுடைய அறிவை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். என்ன குற்றம்னாலும் அவங்களை மன்னிச்சிருங்க ஏசாப்பா. அவங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மையப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு விபஸ்தானத்தை சோத்ரி, ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தரை சகல மகனை மறவதே. ஆமென். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.